அன்பானவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது போன வீடியோவில் நான் மரியாதைக்குரிய விஜய் அவர்களை பற்றி பேசினேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் கமெண்ட்லேயும் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்பாக்ஸில் வந்து யூடியூப் கமெண்ட்லேயும் வந்து என்னை திட்டினீங்க. பரவாயில்ல, எல்லாரையும் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறேன். என்னை அடித்தவங்களே நான் மன்னித்தேன். என்னை பற்றி என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது. அப்புறம் வேலை செய்கிற கம்பெனியில் கூட ஒருத்தன் சாமியார்னுவான், ஒருத்தன் டேய் சுவாமிஜி அப்படின்னுவான், ஒருத்தன் சுவாமிஜின்னுவான், ஒருத்தன் டேய் புறம்போக்கு அப்படின்னுவான், ஒருத்தன் விஷ்ணுண்ணா அப்படின்வான், ஒருத்தன் டேய் வாடா அப்படின்வான். யார் எப்படி என்னை கூப்பிட்டாலும் அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் ஏற்றுக்கிறேன் சொல்லுங்கள்? பதிலுக்கு எனக்கு கோபமே வராது. ஏன் கோபம் வராது? ஏன்னா அவன் என்னை நாயின்னு சொல்கிறதுனால நான் நாய் ஆகிட போகிறதில்ல, அவன் என்னை பேயின்னு சொல்கிறதுனால நான் பேய் ஆகிட போகிறதில்ல. நீங்களும் அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துங்க, அது முக்கியமான விஷயம். சரி, ஓகே. இப்போ நாம் ஒரு படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த படம் பேர் நம்ம புராண கதைகளில் வர மகாவதார் நரசிம்மா. சூப்பர், மகாவதார் நரசிம்மா. இந்த படம் வந்து இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரர்களோட குருநாதர் துரோணாச்சாரியாரா அவர் அசுரர்களோட குருநாதர். ஒருத்தருக்கு வந்து ஒரு முனிவருக்கு வந்து குழந்தைங்க 2 பேர் பிறகுறாங்க. அவங்களுக்கு வந்து சுக்கராச்சாரியார் வந்து அவங்க தான் அசுரர்களோட குருநாதர். சுக்கராச்சாரியார் வந்து மந்திர தந்திரங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அவங்களோட தேவர்கள் தான் நம்ம எதிரி, அசுர குலத்தோட முதல் எதிரி, உலகத்தை காப்பாற்றும் விஷ்ணு அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொடுத்தே வளர்க்குறாங்க. அதனால் இவங்க 2 பேரும் இரண்யாக்ஷனும் இரண்யகசிப்பும் என்ன ஆகிறாங்க, விஷ்ணு அழிக்கணும், விஷ்ணு எதிர்க்கணும் அப்படின்ட்டு நினச்சின்னு வளர்கிறாங்க. வளர்ந்து அரசமைப்பில் உக்காந்த உடனே, அரசன் ஆகிட்ட உடனே தம்பிக்கு உத்தரவு, இரண்யாக்ஷனுக்கு உத்தரவு என்ன அப்படின்னா, பூமாதேவியை பிடிச்சி வேறு உலகத்தில் வைக்க சொல்லி உத்தரவு. உடனே அவரும் இரண்யாக்ஷனும் என்ன பண்ணுறாரு, பூமாதேவியை வேறு உலகத்தில் எடுத்துன்னு போய் வச்சிடறாரு. உடனே அவங்க தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் பூமாதேவியோட காட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரம்மர்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போது பிரம்மர் தும்முறார். அப்போ அவர் நாசிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு உருவம் வருது. உருவம் வந்து அந்த உருவம் அப்படியே வளர்ந்து வராக அவதாரமாக மாறிடுது. அந்த வராக அவதாரம் தான் போயிட்டு இரண்யாக்ஷனை அழித்து கடுமையான சண்டை நடக்குது 2 பேருக்கும். வேறு வேறு கிரகங்கள்லாம் காமிக்கிறாங்க. 2 பேருக்கும் சண்டை வந்து வேறு வேறு கிரகங்களுக்கெல்லாம் போகுது. ஏன்னா இரண்யாக்ஷனும் சாதாரண ஆள் கிடையாது, கரெக்டாக? அதனால் வேறு வேறு கிரகங்களுக்கெல்லாம் போய் கடைசியில் பூமாதேவியை இட்டுன்னு வந்துடுறார் வராகமூர்த்தி. இது வந்து வராக அவதாரத்தோட கதை, சரிங்களா? இதையும் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து நாட்கள் போகுது. இப்போ அண்ணன் வந்து அரசர் இரண்யகசிப்புக்கு வந்து பிரம்மனை நோக்கி தவம் இருக்க வேண்டிய அவசியம் வருது. குருநாதர் சுக்கராச்சாரியார் சொல்கிறார். அப்போ தவம் இருக்க போகிறார், பிரம்மனை நோக்கி தவம் இருக்க போகிறார், கடுமையாக தவம் இருக்கிறார். அந்த நேரத்தில் மனைவி வயிற்றில் குழந்தை இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஒரு ஆசிரமத்தில் அந்த மனைவியை சேர்க்குறாங்க. ஆசிரமத்தில் நாரதர்லாம் என்ன பண்ணுறாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அது அப்படியே பகவான் நாமத்தை சொல்லியே கரு வளருது. அது வெளியே வந்து அதையே பண்ணுது, பகவான் நாமத்தையே சொல்லின்னு இருக்குது 5 வயசு வரைக்கும். 5 வயசில் இது அரசர் இரண்யகசிப்புக்கு தெரிய வருது. இன்னும் இந்த மாதிரி என்னுடைய ஜென்ம எதிரி, குல எதிரி மகாவிஷ்ணுவை நீ வந்து போற்றி துதிக்கிறியா அப்படின்ட்டு அவருக்கும் வருது. மகனை கொல்ல சொல்லி உத்தரவிடுறாரு. அவங்களும் என்னென்னவோ டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க, மலையிலேருந்து கீழே தள்ளி விடுறாங்க, என்னென்னவோ சொல்ல முடியாத டார்ச்சர்லாம் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு. அவங்க அம்மா கதறாங்க, வேணாம் வேணாம் விட்டுருங்கன்னு. ஆனால் இரண்யகசிப்பு கேட்கல. அப்புறம் அவங்க தங்கச்சியை வச்சு, அவங்க தங்கச்சிக்கு நெருப்பால் அழிவில்லை அப்படின்ற ஒரு வரம் இருக்குது. நெருப்பால் அழிவில்லையா கண்டி, அது தற்காப்பாக தான் பயன்படுத்தணுமே தவிர, இது தவற பயன்படுத்தினா அது அவங்கள அழிச்சிடும். அதே மாதிரி இவனை மடியில் வச்சு இவனை கொலை பண்ணணும் அப்படின்ட்டு நெருப்பு ஏறி விடுவாங்க. அதில் போய் இந்த அம்மா உக்காந்துக்குவோம் தங்கச்சி. அப்போது அந்த மடியில் இருக்க அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது.
ஆனால் அந்த அந்த அம்மா இறந்துருவாங்க. இரண்யகசிபுவால் காப்பாற்ற முடியாது, யாராலையுமே காப்பாற்ற முடியாது, சுக்கராச்சாரியால் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த அம்மா நெருப்பில் பொசுங்கி இறந்துருவாங்க. அப்புறம் துரோகி, என்னோட துரோகி நீ, மகன் இல்லை அப்படின்ட்டு அவனை இட்டுன்னு போய் சிறையில் தள்ள சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு நாள் வந்து அரசவையில் சாயங்காலம் ஆக போகுது. அந்த டைமில் வந்து குழந்தை வந்து அவங்க அப்பா முன்னாடி இந்த மாதிரி சொல்கிறான், பகவான் நாமத்தையே திரும்பியும் சொல்கிறான். அப்போ இரண்யகசிப்பு வந்து, ஏன் நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற, ஏன் இது நிறுத்தவே மாட்டியா, உன்னோட பகவான் வந்து இந்த தூணில் இருப்பாரா, நீ என்ன சொல்கிற, தூணுலையும் இருப்பார், துணுமுலையும் இருப்பார், எங்கேயும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறல, இந்த தூணில் இருப்பாரா அப்படின்ட்டு தூணை கதாயுதம் கொண்டு உடைக்கிறார் இரண்யகசிப்பு. அவர் அறக்கா இல்லையா, அந்த தூண் வந்து வேலூர் விடுது. அப்போ வந்து அந்த தரையிலேயே ஒரு வீரல் அப்படியே போயிட்டு அந்த தூண்லேருந்து இவர் வராரு, சாமி வராங்க. நரசிம்மமூர்த்தியாக ஒரு மனிதன் சிங்கத்தோட தலையை வச்சுக்கிட்டு வெளியே வராரு. அப்போ சிங்கத்தோட தலையை வச்சுக்கிட்டு நரசிம்மராக வெளியே வந்து இரண்யகசிப்பு வந்து, ஓ விஷ்ணு வந்துட்டியா, என்னோட எதிரியாச்சு நீ, உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இவரும் சரியான ஆள் தான் இல்லையா, சாதாரண ஆள் கிடையாது. இரண்யகசிப்பும் அவரும் வந்து ரொம்ப கொடுமையாக போர் பண்ணுறாங்க. ஆனால் கதையில் வந்து தூண் வந்தார் உடனே இரண்யகசிப்பு வச்சு கொண்டுட்டார் அப்படிலாம் இல்லை, நிறைய போர் பண்ணுறாங்க. போர் பண்ணி கடைசியாக இரண்யகசிப்புவை அவர் எப்படி வர வாங்கினார், மனுஷனாலேயும் மிருகத்தாலேயும் எனக்கு வந்து பிரம்மன் கிட்ட வர வாங்கினார். மனுஷனாலேயும் மிருகத்தாலேயும் எனக்கு வந்து மரணம் இருக்கக்கூடாது, பகல்லையும் இரவுலையும் மரணம் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி வாசலில் தூக்கின்னு போய் வச்சு சாயங்கால நேரத்தில் அவரை வந்து கொலை பண்ணிடுவார். இதுதான் வந்து இரண்யகசிப்பு அப்படின்ற அரக்கனை அழித்த நரசிம்மரோட கதை. இதுதான் இந்த படத்தோட கதை. அப்போ கூட அவர் வந்து நரசிம்மர் வந்து அவனை சாகடிச்சும் அவருக்கு வந்து ஆத்திரம் போகலை. அதனால் என்ன பண்ணுறாரு, திருப்பி எதுவும் பண்ணுறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து அவர்கிட்ட போய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு மந்திரம் சொல்லிவிட்டு அவர் கிட்ட சொல்லி கும்பிட்றான். கும்பிடும்போது இந்த குழந்தைய பார்த்தோன்னே அவருக்கு ஆக்ரோஷம் தணிஞ்சு பழைய நிலைமைக்கு வந்துடுறார். பழைய நிலைமைக்கு வந்துட்டு உனக்காக தான், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பழைய நிலைமைக்கு வந்துடுறார். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அனிமேஷன் படம் தான், மனிதர்கள் நடிக்கலை, ஆனால் பயங்கரமாக இருக்குது. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம கல்ச்சர்லாம் இப்படி தான், இதுதான் நம்ம கல்ச்சர் அப்படின்னு திரைப்பட வடிவத்தில் வந்திருக்கு இல்லையா, அதனால் இந்த படத்தை தயவு செஞ்சு கொண்டு போய் காமிங்க. நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படத்தோட அனிமேஷன், அந்த கிராஃபிக்ஸ் காட்சி இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படமாக இன்னாது இது ரொம்ப அருமையாக இருந்தது. மைனஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது, ஒரே பாயிண்ட் கூட கிடையாது. வழக்கம் போல் கன்னடாக்காரங்க இதுலேயும் கலக்கி எடுத்துட்டாங்க. கேஜிஎஃப் ப்ரொடியூசர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. வழக்கம் போல் கன்னடாக்காரங்க சூப்பராக கலக்கிட்டாங்க. நாம் சும்மா தமிழ்நாட்டில் நசுக்கிறோம் பிதுக்கிறோம் அது எதுன்ட்டு அதை நொய்யன்னுங்கிறாங்க. ஆனால் கன்னடாக்காரங்க எப்படிலாம் படம் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கணும். படம் சூப்பராக இருக்குது, அவசியம் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். எப்படியாவது பார்த்துருங்க, தேட்டருக்கு தான் போய் பார்க்கணும்ல, எப்படியாவது பார்த்துருங்க. உங்கள் பசங்களையும் கூட்டு போய் காமிங்க. அவசியம் அவங்க பார்க்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் புராண கதைகளையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த சமுதாயம் அவங்களுக்கு கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் அவங்க மனசில் பக்தியை விளைவிச்சிடணும். அந்த பக்தி வந்துச்சுன்னா அவங்க எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டாங்க, பக்தியில் தான் இருப்பாங்க, சிறந்த ஒரு மனிதனாக இருப்பாங்க. சரிங்களா? நல்லதுங்க, நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும்
வாழ்க வளமுடன்.